வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நடிகை நித்யா மேனன் அவர்கள். இந்த நித்யா மேனன் இருக்காளே, சிரிச்சான்னா முத்து போட்டு இன்னி எடுக்கிற நித்யா மேனன் அவர்கள் பிறப்பால் ஒரு மலையாளி. அவங்களுடைய தாத்தா பாட்டிலாம் கேரளாவை சேர்ந்த ஒரு மலையாள குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க பெங்களூருக்கு வந்துட்டாங்க. பெங்களூரில் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் தான் நித்யா மேனன் அங்கே தான் பிறக்கிறாங்க. அதாவது 1988ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பெங்களூரில் சுகுமார் நளினி அப்படிங்கிற தம்பதிக்கு மகளாக பிறந்தவர் தான் நித்யா மேனன் அவர்கள். ஆனால் அவர் கேரளாவை சேர்ந்த மலையாள குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்களுக்கு சிறு வயதிலிருந்து இந்த நாட்டியம் ஆடுறதுல, பாட்டு பாடுறதுல இதெல்லாம் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கூட அவங்க சினிமாவை தவிர்த்து வேறு துறையில் தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்கள முதல் ஹனுமான் அப்படின்னு சொல்லி பன்மொழி திரைப்படம், இந்த பான் இண்டியா படம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான படத்தில் முதல் வாய்ப்பு அவங்க கிடச்சிது. ஹனுமான் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதை நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தெலுங்கு படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் மலையாளத்தில் மோகன்லாலுக்கு ஜோடியாக நடித்தாங்க. முதல்ல மோகன்லாலுக்கு ஜோடியாக நடிச்சு தான் கதாநாயகியாக உருவானாங்க. அதுலேருந்து தொடர்ந்து கதாநாயகி நடிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் தமிழில் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் எடுத்தார் ஓ காதல் கண்மணி அப்படிங்கிற படம். அதில் அவங்க நல்லா சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ காதல் கண்மணி படத்துக்கு அப்புறம் இவர் ராகவா லாரன்ஸோட படம் காஞ்சனா 2, அதில் ஒரு ஹேண்டிகேப்டாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 24ங்கிற படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. மிர்சலில் விஜய்க்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஒரு படம், அதில் தான் முழுமையான கதாநாயகியாக நடித்தாங்க. தனுஷுக்கு ஜோடியாக படம் பூரா வருவாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு கட்டத்திலையும் வெவ்வேறு விதமாக மாறிக்கிட்டே இருக்கும். மிக சிறப்பான நடிப்பை அவர்கள் அந்த திருச்சிற்றம்பலம் படத்தில் கொடுத்திருப்பாங்க. சரி, நைட் உனக்கு 3 நாள் வாட்டி கால் பண்ண மெசேஜ் பண்ண, ஏன்டா எடுக்கல? நைட் பெரிய சீன் ஆயிடுச்சு. பக்கத்துல ஏதோ பிரச்சனை நடந்து அது சம்பந்தமே இல்லாம என்ன உள்ள இழுத்து இருந்து எங்க அப்பா ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அந்த ஆள் இதான் சாக்குன்னு பொலேர்னு ஒரு அறை விட்டான். எல்லா பஞ்சாயத்தையும் முடிச்சுட்டு போய் படுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. உங்க அப்பா ஒன்னு அடிக்கிறது என்ன புதுசா? டெய்லி நடக்கிற மேட்டர் தானே. சரி, எதுக்கு 3 நாள் வாட்டி ஃபோன் பண்ண? என்ன மேட்ரு? அது ஆஃபீஸில் கனடாவில் எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணாங்க. பெட்டர் சேலரி, 6 மந்த்ஸில் பெட்டர் பொசிஷனும் கிடைக்கும். சரி, என்ன பண்ண போகிற? தெரில. அம்மா அப்பா தம்பி எல்லாம் விட்டு இருக்க முடியுமான்னு தெரியல. அதான் ஒப்பீனியன் கேட்க கால் பண்ணேன். அந்த படத்திற்காக நிறைய விருதுகளையும் அவர்கள் வாங்கினார். நித்யா மேனன் ஒரு மலையாளியாக பிறந்தாலும், கர்நாடகாவிலே பெங்களூரில் பிறந்திருந்தாலும் தமிழ் ரசிகர்களிடையே மிகுந்த ஒரு இடத்தை பிடித்தவர் தான் நித்யா மேனன் அவர்கள். காரணம், அவங்களுடைய நடிப்பு ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக இருக்கும்.
இவங்களுடைய உருவ ஒற்றுமை பார்த்தா சௌந்தர்யான்னு ஒரு நடிகை நடித்தாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் கூட இறந்துட்டாங்க. அவங்களோட ஒத்து போகிற மாதிரி இருந்ததுனால தெலுங்கு சைடில் இருக்க பெண்களுக்கெல்லாம் இவங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. சௌந்தர்யா மாதிரியே இருக்காங்க, நடிப்பெல்லாம் பிரமாதமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுடைய வித்தியாசமான நடிப்புக்கு இன்னொரு படம் கூட சொல்லலாம். என்னன்னாக்கா இருமுகன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட படம். அதில் வந்து இவங்க ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்தாலும் நிறைய வித்தியாசங்களை அந்த காட்சியில் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுடைய கதாபாத்திரங்களை மிக சிறப்பான முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய திறமை படைத்த நடிகை தான் நித்யா மேனன் அவர்கள். அது மட்டும் இல்லை, மிஸ்கின் நிறைய படம் பண்ணியிருக்காரு, இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் ஹீரோவை நடிச்சிருப்பாரு, அதில் நித்யா மேனன் நடிச்சிருப்பாங்க. படம் சைக்கோ. இந்த சைக்கோங்கிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் மிஸ்கின் அந்த படத்தை எடுத்திருப்பாரு. அதில் நித்யா மேனனுடைய நடிப்பும் மிக சிறப்பாக இருக்கும், எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்படி அவங்க தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் சரி, அவங்களுக்குன்னு எடுக்கக்கூடிய அந்த கதை அம்சம் பார்த்தா மற்ற கதாநாயகிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு கதாபாத்திரமாக தான் அவங்க நடிச்சிருப்பாங்க. தெலுங்கில் அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 7-8 மொழி தெரியும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, துளுவு என்று பல மொழிகள் தெரிஞ்ச ஒரு நடிகை. அதனால் பல மொழிகளில் இவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு படம் இவங்க நடித்து வெளிவந்துச்சு, காதலிக்க நேரமில்லை அப்படின்னு ஒரு படம். ஜெயம் ரவி கூட நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ்டு திங்கிங்கில் ஒரு கேரக்டர், அப்படி ஒரு கேரக்டராக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதையும் வந்து ரசிக்கும்படியாக பண்ணியிருப்பாங்க. என்னடா இப்படியெல்லாம் கூட பொண்ணுங்க இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்க கூட விடாமல் அந்த நடிப்பால் அந்த சிந்தனையை ஒழிச்சிருப்பாங்க அந்த கேரக்டரில். அப்படி ஒரு சிறப்பான நடிப்பு அந்த காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற படத்தில். இப்படி தொடர்ந்து அவங்களுடைய படங்கள்லாம் மிக சிறப்பான முறையில் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போதும் அவர்கள் தொடர்ந்து ஒரு 4-5 தமிழ் படங்களில் மட்டும் இல்லாமல் மேலும் தெலுங்கு, கன்னடத்திலும் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கன்னடத்தில் மிக சிறப்பான ஒரு நடிகையாக இருந்தாங்க அவங்க. காரணம், அவங்க நடித்த கன்னட படம் பூராவுமே ஓரளவுக்கு இந்த ஹீரோயின் ஓரியண்டல் கான்செப்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகளாகவே கன்னடத்தில் அவர்களுக்கு அமைந்தது. அதனால தான் அவங்க கன்னடத்தில் மிகப்பெரிய கதாநாயகியாக இன்னைக்கு விலகிட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து அவர்கள் அனைத்து மொழிகளிலும் சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்து ஒரு சிறந்த நடிகையாக தென்னிந்தியா முழுவதும் அனைத்து ரசிகர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த நடிகை நித்யா மேனன் அவர்கள். அவர்களுடைய பிறந்த இந்த ஏப்ரல் 8ஆம் தேதியை ஒரு சிறந்த நடிகையரின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.